கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் புனித பேசில். இவருடைய காலம் 330 முதல் 379 உடைய. இவருடைய நாடு கப்பத்தோக்கியா, இவருடைய தரிசன பூமி சிசேரியா. பதவியும் பட்டங்களும் பெறுவது மட்டுமே வாழ்க்கை இல்லை, இல்லவே இல்லை. சிலர் பதவி வந்ததும் தங்களையும் மறப்பர், தங்களை சுற்றி உள்ளோரையும் மறந்து விடுவர். இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர்தான் பேசில். கல்வியில் சிறந்தவர், கற்றுத்தந்தவர்களையும் மிஞ்சியவர், பேச்சிலே வல்லுனர், நட்பு பாராட்டுவதில் நல்லுள்ளம் கொண்டவர், சொற்பொழிவு ஆற்றுவதில் சிறந்தவராக காணப்பட்டதால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரானார். புகழும் செல்வமும் அவரை தேடி வந்தன, பல பதவிகளும் அவரை நாடி வந்தன. நண்பர்கள் வட்டம் நாலாபுரமும் இருந்து குவிந்தது. பரிசுத்த கிரகரி என்பவர் மட்டுமே இவரின் உண்மை நண்பராக திகழ்ந்தார். பதவியில் நம்மை பறிகொடுத்து விட்டால் பின்னர் பரிதாபந்தான். பேசில் இதை உணர்ந்தார். பெருமை என்னும் சோதனைக்கு உள்ளாவதை வெறுத்தார். தன்னை தேடி வந்த பதவிகள் அனைத்தையும் உதறி தள்ளினார். தன் செல்வம் அனைத்தையும் எடுத்து தரித்திரர், நோய்வாய்ப்பற்றோர் போன்றவர்களை பராமரிக்கவும் ஆண்டவரின் அன்பு, தியாகம் போன்றவைகளை எடுத்துரைக்கவும் பயன்படுத்தினார். அர்ப்பணிக்கு முதலிடம் கொடுத்தார். வழக்கறிஞர் தொழிலை விட்டு துறவறம் மேற்கொண்டார். ஏழைகளை அரவணைத்து அவர்களுக்கு பலவித உதவிகளையும் செய்தார். நாள்தோறும் இவரின் பிரசங்கத்தை கேட்க மக்கள் கூட்டம் கூடினர். மக்களுக்காகவே சிறந்த போதகராய் மாறி அவர்களின் ஆன்மீக வாழ்வை உயர்த்தினார். ஆயிரக்கணக்கானோர் மறுபிறப்பு அடைந்தனர். பிரியமானவர்களே, மக்களுக்காகவே வாழ்ந்த மாமனிதரை போன்ற சுயநலம் இல்லா வாழ்க்கை வாழ ஆயத்தமா? பேதுரு இப்படியாக சொல்லுகிறார்: தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புனித பேசில் கிறிஸ்துவை போல தன்னை இந்த உலகத்தில் தாழ்த்தி வாழ்ந்து காட்டினார். பதவிகள், பணம் தன்னை பெருமைக்கு கொண்டு சென்று விடும் என்பதற்காக அவைகள் தன்னை நாடி வந்த பொழுதும் அதை புறந்தள்ளினார். அது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருந்த ஆஸ்திகளையெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தையும் சிறப்பாக செவ்வையாக செய்திருக்கின்றார். இயேசுவின் அன்பு அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் தாகம் கொண்டவராக செயல்பட்டிருக்கின்றார். தான் செய்த வழக்கறிஞர் பணியையும் விட்டுவிட்டு அவர் துறவறம் பூண்டு தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், ருசித்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இன்று இந்த உலகத்திலே சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபைகளிலும் சரி, பதவிகளுக்காக, பணத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அனுதின வாழ்க்கையில் பெரும் நேரங்களை செலவழித்து கடுமையாக உழைத்து வருகிறார்கள். எதற்காக? பேர் புகழுக்காக, பணத்துக்காக. ஆனால் இந்த பேசில் அவர்களை பார்க்கும்போது இவையெல்லாவற்றையும் துறந்துவிட்டு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதே மேலானது என்று எண்ணினார். இன்று கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிற இடத்திலையும் யார் பெரியவன், யாருக்கு பதவி,
யாருக்கு அந்தஸ்து, யாருக்கு அதிக பணம் என்கின்ற போட்டிகள், பொறாமைகள் மேலோங்கி இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பதவிகளை துறந்து விடுங்கள், பண பெருமைகளை துறந்து விடுங்கள். ஆஸ்தி தான் என் வாழ்வில் அந்தஸ்தை கொடுக்கும் என்று தவறான எண்ணம் கொண்டு விடாதீர்கள். இவைகளை விட்டு விடுங்கள். அன்பு ஒன்றே மேலானது. இயேசுவின் அன்பு இந்த உலகத்திற்கு மிக மிக அவசியம். இதை துரிதமாக எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்வோம். நாமும் நம் வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 3-4 அதிகாரங்கள், சங்கீதம் 3 முதல் 5 அதிகாரங்கள், மத்தேயு 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.